ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் வழக்கமாக திருக்கார்த்திகை தீபமும் பௌர்ணமி திதியும் ஒன்றாக சேர்ந்துதான் வரும். ஆனால் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நேற்றைய தினத்திலேயே திருக்கார்த்திகை தீப திருநாளானது நிறைவடைந்து விட்டது. இன்று மாலை 4:45 மணி அளவில் தான் இந்த பௌர்ணமி திதியானது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்க இருக்கு. இந்த அற்புதம் வாய்ந்த நாளில் நம் வீட்டில் செய்ய வேண்டிய எளிமையான மகாலட்சுமி பூஜையை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்று மாலை பெரும்பாலும் எல்லாருடைய வீட்டிலேயும் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாட்டை செய்வாங்க. ஏன்னா கார்த்திகை தீபத்தினுடைய 2வது நாள் இன்னைக்கு. பரணி தீபம் ஏற்றியவர்களுக்கு இன்றைய தினம் கார்த்திகை தீபத்தின் 3வது நாளாகவே எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் பரணி தீபம் ஏற்றி வழிபாடு செய்திருந்தாலும் சரி, அல்லது வெள்ளிக்கிழமையில் தான் தீபம் ஏற்ற துவங்கினாலும் சரி, எந்த பிரச்சனையுமே கிடையாது. இன்று எப்பொழுதும் வழக்கம் போல பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து வச்சிடுங்க. நிலைவாசலில் அழகான கோலம் போட்டு தீபம் ஏற்றி வையுங்க. பிறகு பூஜை அறையில் மகாலட்சுமி தேவிக்கு முன்பாக இந்த பிரத்யேகமான தீபத்தை ஏற்றி நீங்கள் வைக்கலாம். குறிப்பாக ஆந்தையோடு ஒரு அதிர்ஷ்டலட்சுமி இருப்பார்கள் அல்லவா? இந்த அதிர்ஷ்டலட்சுமி மனதில் நினைத்த தீபத்தை ஏற்றினால் பல மடங்கு பண வரவை நமக்கு தருவாள். பொதுவாகவே மகாலட்சுமி தாயாருடைய வழிபாடு பண வரவை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நாட்டு மருந்து கடைகள்லையும் சரி, பூஜை சாமான் விற்கக்கூடிய கடைகள்லையும் விற்கக்கூடிய விளக்கு பஞ்சகவ்ய விளக்கு. இந்த பஞ்சகவ்ய விளக்கினுடைய மகிமை எல்லாருக்குமே தெரியும். கோமாதாவிடம் கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து தயாரிக்கப்பட்ட இந்த பஞ்சகவ்ய விளக்கை வாங்கி வைத்து நாம் பூஜை அறையில் இன்று ஏற்றக்கூடிய இந்த விளக்கோடு சேர்த்து பஞ்சகவ்ய விளக்கும் ஏற்றும் பொழுது அதனால் நமக்கு மகாலட்சுமியினுடைய வாசம் கிடைக்கும் என்றே சொல்லலாம். மகாலட்சுமி தாயானவள் அவளுடைய மொத்த அம்சமும் நிறைந்த கோமாதாவிடம் இருந்து கிடைக்கக்கூடிய இந்த பொருளின் வைத்து செய்யப்பட்ட விளக்கை இன்று மாலை வீட்டில் ஏற்ற வேண்டும். ஒரு மண் அகல் விளக்கு மேலே இந்த பஞ்சகவ்ய விளக்கை வைத்து சுத்தமான பசுனை ஊற்றி பஞ்சு திரி போட்டு மகாலட்சுமி தாயாருக்கு முன்பாக இந்த விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு மனமுருகி பிரார்த்தனையை செய்து கொண்டாலே போதும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை அனைத்துமே நீங்கும். வீட்டில் வருமானங்கள் பெருகும். அதாவது கணவருக்கு வருமானம் இல்லை, பிள்ளைகளுக்கு நல்ல வேலை இல்லை, குடும்பத்தில் எப்பொழுதுமே சதா பிரச்சனையாகவே இருக்கு அப்படிங்கிற வீடுகளில் இந்த வழிபாட்டை இன்னைக்கு செய்தால் அவ்வளவு சிறப்பு. உங்களுடைய கஷ்டங்களுக்கு 48 நாட்களில் தீர்வுகள் கிடைக்கும் என்றே சொல்லலாம். பெரிய கடன் சுமையில் சிக்கி இருப்பவர்கள் இந்த விளக்கை ஏற்றினால் அடுத்த 48 நாட்களில் உங்கள் கடன் அடைக்கக்கூடிய ஒரு வழி நிச்சயமாகவே கிடைக்கும். மிக மிக குறைந்த விலையில் இந்த விளக்கானது நாட்டு மருந்து கடைகளில் விற்கும். தவறாமல் வாங்கி இதை நீங்கள் இன்று வீட்டில் ஏற்றி வைத்தாலே போதும். இந்த விளக்கை ஏற்றி வைத்த பிறகு தீபத்தை நாம் குளிர வைக்கவும் கூடாது. அந்த நெருப்பு பஞ்சகவ்ய விளக்கில் பிடித்து இது ஓமம் போல உங்கள் வீட்டில் எரியப்பட வேண்டும். இதனால் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்கள் அனைத்துமே நீங்க பெற்று நமக்கு ஒரு நல்ல நேர்மறை ஆற்றலை தரும். இந்த எளிமையான சூட்சம வழிபாட்டை இன்று வறுமையை நீக்குவதற்காகவே மாலை நேரத்தில் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது கட்டாயமாக அந்த இடத்துல எதிர்மறையானது நீக்கப்பட்டு நம் வாழ்க்கையில் எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்வதற்கு உண்டான வழி உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்று மட்டும் இந்த விளக்கை ஏற்றுவதோடு இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிர ஓரையில் இந்த பஞ்சகவ்ய விளக்கை நாம் ஏற்றி வைத்தாலே போதும். அவ்வளவு அம்சங்கள் பொருந்திய இந்த விளக்கானது மகாலட்சுமியினுடைய அருட்கடாட்சியத்தை நமக்கு அள்ளித்தரும் என்றே சொல்லலாம். அதற்காக இன்றைய தினத்தை தவறாமல் அனைவரும் பயன்படுத்தி கொண்டு மாலை 6 மணிக்காக இந்த தீபத்தை வீட்டில் ஏற்றி வைத்து மகாலட்சுமி தாயாரையும் சரி, பெருமாளையும் சரி, சிவபெருமானையும் மனதார வேண்டிக் கொண்டு உங்கள் பிரார்த்தனைகளை வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.